அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் நிரோஷ் சந்திரு. உங்களோட ஃபேஸ்புக்கில் இருக்கிற இமெயில் அட்ரஸை எப்படி நம்ம மாற்றி அமைக்கிறது? ஏற்கனவே நீங்கள் ஒரு இமெயில் அட்ரஸை போட்டிருப்பீங்க, அல்லது யார்கிட்டையாவது கொடுத்து உங்களோட இமெயில் அட்ரஸை வச்சு ஃபேஸ்புக் ஓப்பன் பண்ணியிருப்பீங்க. உங்களுக்கு ஒரு சந்தேகம், யாரும் இந்த இமெயில் அட்ரஸ் வச்சு நம்மளோட ஃபேஸ்புக்கை பாவிக்கிறாங்களா? அப்படி ஒரு சந்தேகம் இருக்குன்னு சொன்னால் என்ன, டக்குன்னு இமெயில் அட்ரஸ் மாற்றணும். ஃபோன் நம்பர் மாற்றுறது எப்படி? அதே மெத்தடில் ஃபோனை டக்குன்னு ஈஸியாக மாற்றலாம். இந்த இமெயில் அட்ரஸ் எப்படி மாற்றணும்னு சொல்லி தான் இந்த வீடியோ நம்ம உள்ள பார்க்க போகிறோம். இது ஒரு அடிப்படை அமைப்பு தான், நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். தெரிஞ்சவங்க எப்படியும் இதை இக்னோர் பண்ணிடுவாங்க. தெரியாமல் நீங்கள் வடிவம் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு அதுக்கப்புறமாக உங்களோட ஃபேஸ்புக்லேயே நீங்கள் ஃபேஸ்புக் பழைய இமெயில் நீங்கள் மறந்துருந்தீங்கன்னு சொன்னால் புதிதாக திறக்கிற இமெயிலை வந்து இந்த வீடியோ பார்த்த பிறகு நீங்கள் ஆட் பண்ணிக்கொள்ளுங்க. அதோட உங்களோட உறவு நண்பர்களுக்கு கையோட ஷேர் பண்ணி விட்டுருங்க. அதுக்கு முதல்ல இதுவரைக்கும் என்னுடைய சேனலை வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் பார்த்து கொண்டிருக்கீங்கன்னு சொன்னால் முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் இதே மாதிரி பிரியோசமான வீடியோக்கு ஃபியூச்சரில் நான் போடும்போது உங்களுக்கு பார்க்கக்கூடியா இருக்கும். இப்போ நம்ம வாங்க வீடியோக்குள்ள போகலாம். உங்களோட ஃபேஸ்புக்கில் வந்து இப்படி ஒரு இமெயில் அட்ரஸை சேஞ்ச் பண்ணுறது. ஒரு இமெயில் அட்ரஸ் உங்களோட ஃபேஸ்புக்கில் சேஞ்ச் பண்ணுறதுக்கு நீங்கள் என்ன சொன்னால் ஃபர்ஸ்ட்டுக்கு வந்து இதில் செட்டிங் ஒரு விஷயம் இருக்குது. செட்டிங் அண்ட் ப்ரைவசி என்று சொல்லுது. இதை கிளிக் பண்ணிங்கன்னா அதுக்குள்ள செட்டிங் வரும். உங்களோட தொலைபேசியில் இப்படி தான் இருக்கும். இப்படி ஒரு அமைப்பு தான் வரும். இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் பர்சனல் டீட்டெயில்ஸ் என்ற ஒரு விஷயம் இருக்குது. இதை நீங்கள் கிளிக் பண்ணணும். இதுக்குள்ளே வந்து இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கே பாருங்க பர்சனல் டீட்டெயில்ஸ் என்ற ஒரு விஷயம் இருக்குது. இந்த பர்சனல் டீட்டெயில் கிளிக் பண்ணுங்கன்னா இதில் கான்டாக்ட் இன்ஃபோன் இருக்குது. இன்ஃபோன்ற விஷயம் இருக்குது. ஸோ அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ண பிறகு இதில் உங்களோட ஜிமெயில் அட்ரஸ், ஃபோன் நம்பர்ஸ், அதோட சேர்த்து மேலதிகம் ஆட் பண்ணுற ஜிமெயில் அட்ரஸ் இருக்கும். ஸோ நீங்கள் வந்து என்ன செய்யணும்னு சொன்னால் இந்த அட் நியூ கண்டக்டன் இருக்குது. அட் நியூ கண்டக்டன் இருக்குது. அதை கிளிக் பண்ணுங்க. அதை கிளிக் பண்ணோடனே அது இமெயிலாக ஃபோன் நம்பர் ஆட் பண்ண சொல்லி கேட்குது. ஸோ நாங்கள் இப்போ ஆட் பண்ண பார்க்குறது வந்து இமெயில் அட்ரஸ். ஸோ இதை கிளிக் பண்ணுங்கள் அட் இமெயிலை. அதுக்கப்புறம் உங்களோட புது இமெயில் அட்ரஸை கொடுங்க. அதாவது புது இமெயில் அட்ரஸ் என்னவோ அதை கொடுங்க. ஸோ இப்போ நான் என்னுடைய இமெயில் அட்ரஸை வந்து என்டர் பண்ணிட்டேன். என்டர் பண்ண பிறகு இது எதுக்கு எஃபெக்ட் பண்ணணும். ஸோ இதில் நீங்கள் ஃபேஸ்புக்கை கிளிக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமாக நீங்கள் நெக்ஸ்ட்ன்றதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ ஓடிபி கோட் வந்து உங்களுடைய ஜிமெயிலுக்கு வரும். ஸோ அதை நீங்கள் வந்து எடுத்து இங்கே ப்ளேஸ் பண்ணிட்டீங்கன்னா சரி. அதாவது ஏற்கனவே இருக்கிற ஜிமெயிலுக்கு வரும். அப்படி இல்லை ஜிமெயில்னு சொன்னால் நீங்கள் புதிதாக ஆட் பண்ண ஜிமெயிலுக்கு அந்த கோட் வரும். கோட் என்டர் பண்ணியாச்சு. கண்டினியூ கொடுத்தீங்கன்னு சொன்னால் இப்போ பாஸ்வேர்ட் கேட்குது. உங்களோட ஃபேஸ்புக் பாஸ்வேர்டை நீங்கள் என்டர் பண்ணீங்கன்னா சரி. இப்போ நாங்கள் எல்லாமே செய்து முடித்த பிறகு இப்போ நான் புது இமெயில் ஒன்று ஆட் பண்ணும்போது இதான் வருமானு சொல்லி ஸோ அந்த மாதிரி உங்களோட புது இமெயிலுக்கு வந்து இந்த கன்ஃபர்மேஷன் கோட் போயிருக்கும். ஸோ அதை நீங்கள் எடுத்துருக்கா இதில் என்டர் பண்ணிட்டீங்களா சரி. ஸோ இப்போ கோட் நம்பர் என்டர் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டை கிளிக் பண்ண கையோட இந்த ஜிமெயில் உங்களோட ஃபேஸ்புக்கில் ஆட் பண்ணப்பட்டோம். ஆட் பண்ணப்பட்ட பிறகு நீங்கள் க்ளோஸை கொடுத்துக்கிட்டீங்கன்னா இப்போ உங்களோட கான்டாக்ட் இன்ஃபார்முக்குள்ள போயிட்டு பாருங்கள். இந்த புதுசாக ஆட் பண்ண ஜிமெயில் வந்து இங்கே ஆட் ஆகிருக்கும். ஸோ நீங்கள் பல ஏற்கனவே இருக்கிறத ரிமூவ் பண்ணுறேன்னு சொன்னால் அதை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு இதை வந்து நீங்கள் டிலீட் இமெயில்னு இருக்கும். அதை கொடுத்தீங்கன்னு சொன்னால் டிலீட்டை கொடுங்க. உங்களோட இமெயில் வந்து இந்த ஃபேஸ்புக்கில் இருந்து ரிமூவ் ஆகும். ஸோ க்ளோஸ். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த பழைய இமெயில் வந்து எங்களோட ஃபேஸ்புக்கில் வந்து இல்லாமல் போயிடுச்சு. ஸோ இதுதான் அந்த மெத்தட். நீங்களும் வீடியோ ஃபுல்லாக பார்த்து உங்களோட ஃபேஸ்புக்லேயும் புதுசாக ஒரு ஜிமெயிலை நீங்கள் அல்லது இமெயில் நீங்கள் மாற்றிக்கொள்ளணும்னு சொன்னால் இந்த மெத்தட்டை கையாளுங்க.